வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன விஷயத்திலிருந்து ஆரம்பிப்போமா? இப்போ உங்க கையில இருக்கிற அந்த மொபைல பாருங்க. இது வாங்கி எவ்வளோ வருஷம் ஆச்சு? 2 வருஷம்? 3 வருஷம்? சரி. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ண அந்த மொபைல இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐ அம் ஷூர் மோஸ்ட்லி இட் வுட் பி நோ. கரெக்ட்டா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகமே மாறிக்கிட்டே இருக்கு. கரெக்ட்டா? டெக்னாலஜி மாறுது, நம்ம வேலை செய்கிற முறை மாறுது, மக்களோட எதிர்பார்ப்பு மாறுது. அப்படி இருக்கும்போது ஒரு கேள்வி, வாட் இஸ் குவாலிட்டி? ஒரு காலத்தில் நல்லா குவாலிட்டின்னு சொன்னது இன்னைக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக? அப்போது அந்த குவாலிட்டியை எப்படி மெஷர் பண்ணுறது? இந்த கொஷனுக்கு ISO 9001 is giving an interesting answer. What ISO says is that பொருள் என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா, அத எப்படி உருவாக்கணும், எப்படி தொடர்ந்து நல்ல தரத்தில கொடுக்கணும், அதுக்கான ப்ராசஸ கொடுப்பேன். சரி, ஒரு உதாரணம் சொல்றேன். ஹோப் திஸ் வுட் எக்ஸ்ப்ளைன். நீங்க வீட்ல ஒரு சாம்பாரோ, இல்ல ஒரு சிக்கன் குழம்போ வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஒவ்வொரு தடவையும் அதோட டேஸ்ட் மாறிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு நாள் சூப்பரா இருக்கும். அடுத்த நாள் உப்பே இருக்காது. மறுநாள் காரம் மட்டும் அதிகமா இருக்கும். அப்போ பிரச்சனை நம்ம வைக்கிறது குழம்புல இல்ல. ஆனா, அத எப்படி செய்றோம் அதுல தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கட்டும். இல்லனா ஒரு சர்வீஸ் கொடுக்கட்டும். ஒவ்வொரு தடவையும் ஒரே தரத்துல கொடுக்கணும். கரெக்ட்டா? அதுக்கு தான் இந்த ISO ஒரு வழிகாட்டி. அதாவது ISO வந்து ஒரு ஃபோனை டிசைன் பண்ணாது. ISO வந்து ஒரு காரை டிசைன் பண்ணாது. ISO வந்து ஒரு சென்சாரை டிசைன் பண்ணாது. ஆனா, அத உருவாக்குற ப்ராசஸ் நல்ல ப்ராசஸா இருக்கணும். ஃபால்ட் எலிமினேட் பண்ணணும். கஸ்டமர் திருப்தியா இருக்கணும். அதுதான் ISO. இந்த விஷயத்தெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம். ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி மிஸ்டர் ஆனந்தராஜ் அவர்கள் எழுதிய அந்த புக்கை அதை படிக்கும்போது ISOவில் இருக்கிற இந்த விஷயத்தை பலவும் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்காரு. அப்படியே சொல்லலை, பட் இன் லைன் வித் திஸ் கான்செப்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல லீடர்ஷிப், சரியான ஒரு பிளானு, மக்களை வந்து மதிக்கிற விதம், எவிடன்ஸ் பேஸ்ட் டெசிஷன் மேக்கிங், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லாமே புதுசான விஷயம் இல்லை. கரெக்டாக? காலம் மாறினாலும் இந்த அடிப்படை சிந்தனை வந்து மாறலை. அதனால தான் இந்த சீரீஸ். ஸோ இந்த கம்மிங் வீடியோஸ் let us look into ISOவோட ஒவ்வொரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல், அதுக்கு பொருத்தமான திருக்குறளோடு நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தோடு சேர்த்து ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த சீரீஸ் வந்து மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, கம்பெனி ரன் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டை ரன் பண்ணுறவங்களுக்கும், வேலைக்கு போகிறவங்களுக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும், ஓவராலாக நல்ல முடிவு எடுக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ். சரி, இப்போ ஒரு கொஷின். நீங்கள் வாங்கின ஒரு பொருளில், இல்லை நீங்கள் பயன்படுத்தின ஒரு சர்வீஸில் உங்களுக்கு இது ரொம்ப நல்ல குவாலிட்டின்னு தோண வச்ச ஒரு விஷயம் என்ன? அந்த எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் ISO 9001 உருவான பின்னணி என்ன, அதுக்கும் திருக்குறளுக்கும் என்ன தொடர்பு, அதை பற்றி நம்ம பேசலாம். Until then, it's me Jay signing off. உங்களை பார்த்துக்கோங்க. டேக் கேர். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.